அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டி மூவ்மெண்ட் மற்றும் இண்டிகேட்டர் யூஸ் செய்து ட்ரேட் ப்ராஃபிட் மற்றும் நாளைய நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். நண்பர்களே முதலில் நிஃப்டி மூவ்மெண்ட் பற்றி பார்ப்போம். பின்பு நாளைய நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். இன்று நிஃப்டி 22,609 ஓப்பன் ஆனது. அது வெள்ளிக்கிழமை முடிவடைந்த நிஃப்டியை விட ஏறக்குறைய 200 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆனது. பின்பு அங்கிருந்து 22,668 வரை அப்சைடு சென்றது. பின்பு அங்கிருந்து டவுன் சைடு 22,518 வரை வந்தது. தற்சமயம் 22,052 உள்ளது. ஆக நீங்கள் சார்ட்டில் பார்த்து அறிந்திருக்கிறீர்கள். ஆக இதை வைத்து நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். நண்பர்களே, இமிடியேட் சப்போர்ட் என்பது 22,550. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் என்பது 22,650. அதே சமயத்தில் நிஃப்டியில் கேப் ஆனது ஒரு 100 பாயிண்ட் கேப் உள்ளது. ஆக நாளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 22,650 கிராஸ் செய்த அப்சைட் சென்றால் அது கேப் ஃபில் பண்ணும். அது 22,800 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அது சமயம் நீங்கள் புட் செல் செய்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். நண்பர்களே, இது நம்முடைய முதல் பிளானாக வைத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது பிளானாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி 22,550 கிராஸ் செய்து டவுன் சைடு சென்றால் அது 22,120 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. ஆனால் டவுன் சைடு செல்ல வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் மார்க்கெட்டின் நிலவரங்கள் சரியில்லை. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். செல் செய்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். நண்பர்களே, நாம் ட்ரேடர் என்பதனால் மார்க்கெட் அப்சைடு சென்றாலும் ப்ராஃபிட் எடுக்கலாம், டவுன் சைடு சென்றாலும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆக நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பிரீமியம் சார்ட்டை பார்த்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் எடுக்கவும். இன்று மார்க்கெட்டானது 100 பாயிண்ட்டுக்குள் தான் மூமெண்ட் இருந்தது. இருந்தாலும் நீங்கள் இண்டிகேட்டரை யூஸ் செய்து நீங்கள் அதை நன்கு கவனித்திருந்தால் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். அதை பற்றி நான் கூறுகிறேன், நன்றாக கவனியுங்கள். நண்பர்களே, முதல் ட்ரேடாக நீங்கள் இன்று சரியாக ஒரு 10:08 நீங்கள் 22,200 கால் ஆப்ஷனை சேல் செய்து வைத்திருந்தால் பாருங்கள் நண்பர்களே, கிராஸ் ஆகின்றது இண்டிகேட்டரானது. அது சமயம் பிரீமியமானது 102 ரூபாயில் உள்ளது. ஆக அது எதுவரை வந்தது என்றால் பாருங்கள், டவுன் சைடானது 74 ரூபாய் வரை வந்தது. ஆக 102 ரூபாயிலிருந்து 74 ரூபாய் வரை வந்திருக்கின்றது. ஆக நீங்கள் இதில் ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். நன்றாக கவனியுங்கள். இந்த மாதிரி யூஸ் செய்து நீங்கள் ட்ரேட் எடுக்கவும். நீங்கள் 3 நிமிட சார்ட்டு பார்த்துங்கள், அல்லது டவுட்டாக இருந்தால் 5 நிமிட சார்ட்டில் வைத்து கூட நீங்கள் ட்ரேட் எடுங்கள். ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். நண்பர்களே, இரண்டாவது ட்ரேட் பிளானாக 22,500 பி ஆப்ஷன் பிரீமியம் சார்ட்டை பாருங்கள். சரியாக ஒரு 2:36 இதனுடைய இண்டிகேட்டரானது தனித்தனியாக பிரிகின்றது பாருங்கள். அது சமயம் பிரீமியமானது ஏறக்குறைய ஒரு 66 ரூபாயில் உள்ளது. பின்பு அது 47 ரூபாய் வரை வந்தது. நண்பர்களே பாருங்கள், நீங்கள் அது சமயம் சேல் செய்து வைத்திருந்தாலும் இது போன்று நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். ஆக நான் கூறுவது என்னவென்றால், நிஃப்டி சார்ட்டை பாருங்கள். இருந்தாலும் அதனுடைய பிரீமியம் சார்ட்டை பார்த்து இந்த இண்டிகேட்டர் கிராஸ் ஆவதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கவும். அதே சமயத்தில் ஸ்டாப் லாஸ் என்பது நீங்கள் ட்ரேட் எடுத்து விட்டால் இதற்கு மேலே உள்ள பாயிண்ட், அதாவது இதுக்கு ட்ரேட் எடுத்தால் 69 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட வேண்டும். ஆக இது போன்று நீங்கள் எந்த பிரீமியம் சார்ட்டையும் பாருங்கள், இந்த மணியிலும் பாருங்கள், அவுட் ஆஃப் மணியிலும் பாருங்கள். எங்கு இந்த இண்டிகேட்டரானது கிராஸ் ஆகிறதோ அங்கு நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் அடையலாம். நண்பர்களே, நன்றி நண்பர்களே.